والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. إن الحمد لله نحمده ونستعينه ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. உலகத்திற்கு அருள் கொடையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்று கூட இருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் என்று நினைக்கிறார். கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இந்த ஜும்மா நாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் பல கட்டங்களாக தவறு செய்யக்கூடிய நிலைகளிலும் மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலைகளிலே வாழக்கூடிய நாம் மீண்டும் தாவா களத்தை ரொம்ப வீரியமாக விவேகமாக எடுத்து செல்லுகிற ஒரு பொறுப்பு நமக்கு அதிகமாகவே இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்னால் எல்லாம் இந்த தௌஹீது பிரச்சாரங்கள், அல்லாஹ் குறித்தான செய்திகள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்கிற செய்திகளை மக்களிடத்தில் ரொம்ப வீரியமாக நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். அப்படி கொண்டு சென்றிருக்கக்கூடிய அந்த வேலைகளில் நமக்காக வருகிற எத்தனை எதிர்ப்புகளாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் ஆவலும் நம்மளிடத்தில் இருந்தது. அப்போதெல்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள், சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள், இந்த சமூக மக்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றி நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் எப்போது இந்த பிரச்சாரங்கள் ஓய்ந்து விட்டதோ, எப்போது இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை சொல்வதற்கு நாம் நிறுத்திவிட்டோமோ, அதிலிருந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளும் தவறுகளும் பார்க்கும் பொழுது நமக்கு இக்காலத்தில் வாழுகிற இந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்க்கையாக இருப்பதை பார்க்கிறோம். எதை வைத்து இந்த செய்திகளை சொல்கிறோம் என்றால், ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினால் உங்களுக்கு தெரிந்துவிடும். ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக திருச்சியில அரிய மங்கலம் என்கிற ஒரு பகுதியை சார்ந்த 2 இஸ்லாமிய சிறுவர்கள், ஒரு 13-14 வயசு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெண்ணை அழைத்து செல்கிறார்கள். அந்த பெண்ணை அழைத்து சென்று ரூம் செய்றாங்க, போடுறாங்க. ஆனால் ஒரு நடுப்பகுதியில ஒரு 2 மணி அளவுல அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற அந்த நேரத்தில் அந்த 2 சிறுவர்களும் அந்த பெண்ணை அழைத்து சென்று மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவர் சொல்கிறார்கள் அந்த பெண் இறந்து விட்டாள் என்கிற செய்தி. அதன் பிறகு வரக்கூடிய அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது. அந்த பெண்ணை பரிசோதித்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது.
அதனால் அந்த பெண் இறந்திருக்கிறாள் என்கிற ஒரு செய்தி. அதன் பிறகு அந்த 2 சிறுவர்களையும் கைது செய்கிறார்கள். அதன் பிறகு அந்த 2 சிறுவரும் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. போன பிறகு பார்த்தோம் சொன்ன போதைக்கு எதையெல்லாம் பயன்படுத்துவார்களோ அதையெல்லாம் இந்த ரூம்ல இருந்து கண்டெடுக்கப்படுகிறார்கள். இந்த 2 சிறுவர்கள் யாரும் சொன்னா வேற யாரும் இல்லை, முஸ்லிம்கள் தான். இஸ்லாமிய சிறுவர்கள் இப்படியான ஒரு தவறை செய்திருக்கிறார்கள். அப்ப சமூகத்தினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்தினுடைய நிலை இந்த தௌஹீது பிரச்சாரம் வருகிற பொழுது சமூகத்தில் இருந்த தவறுகள் ரொம்ப குறைவாகவே இருந்தது. ஆனா எப்போது இந்த தாவா களத்துல விட்டு விட்டோமோ, எப்போது இந்த அழைப்பு பணி நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டதோ, அதிலிருந்து சமூகத்தினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த பரிதாபம் என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போடுகிறார். ஆரம்ப காலகட்டம் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீது பிரச்சாரம் செய்கிற பொழுது நாம் எப்படியெல்லாம் எதிர்ப்புகளை சந்தித்தோமோ அதை விட கூடுதலாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சந்தித்தார்கள். ஏன்னா அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலிய்யா, அறிவு என்பது கிடையாது, கல்வி என்பது கிடையாது, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அன்றைக்கு கிடையாது. எப்படி சொல்வதாக இருந்தாலும் அவர்களை அடிக்க வேண்டும், மிதிக்க வேண்டும், விரட்ட வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு தான் அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், அஷ்ரத்தக்கல் அக்கரபீன். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை இது எல்லாம் ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வசனங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் பேசப்பட்டது. அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்கிற பிரச்சாரத்தில் இந்த வசனத்தை சொல்லாமல் இருந்திருக்கே மாட்டார்கள். பேசுகிற எல்லா இமாம்களும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அஷ்ரத்தக்கல் அக்கரபீன். நபியே, உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் இந்த செய்திகளை எடுத்து சொல்லுங்கள். போட்டு உடைங்க அப்படிங்கிறான். இந்த செய்திகளை, அல்லாஹ் குறித்தான செய்திகளை, மரிமை குறித்தான செய்திகளை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும், போதை இருந்துவிடக் கூடாது, மது இருந்துவிடக் கூடாது, அக்கம் பக்கத்து வாழ்கிற மக்களோடு ஒரு இணக்கமாக ஒரு சகோதரத்தமாக வாழ வேண்டும் என்கிற செய்திகளை நீங்க சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகிறார். கட்டளையிட்டதான் தாமதம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மலை குன்றுமை ஏறுகிறார்கள். மலை குன்றுமை ஏறி தன்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். யா பனு முத்தலிப், முத்தலிபுடைய குலத்தார்களே வாருங்கள். வா பனு நலீர், நலீருடைய குலத்தாரே வாருங்கள். யா அருமை மகள் ஃபாத்திமாவே நீங்கள் வாருங்கள். சஃபியா என்னுடைய அத்தையை நீங்கள் வாருங்கள் என்று உறவுக்காரர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மலை குன்றில் ஏறி அழைக்கிறார். அன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பழக்கம் ஒன்று இருந்தது. யாரெல்லாம் இப்படி அழைக்கிறார்களோ ஏதோ ஒரு செய்திகளை நமக்கு சொல்ல இருக்கிறார்கள், ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை எச்சரிக்கை செய்வதற்காக அழைக்கிறார்கள் என்கிற ஒரு பழக்கம் அன்றைக்கு இருந்தது. இனி எந்த அளவுக்கு தெரியுமா? யாரெல்லாம் முடியுமோ அவங்க வந்து கலந்து கொள்வார்கள். யாரெல்லாம் முடியாமல் போய்விடுகிறதோ அவங்களுடைய சார்பில் மற்றவர்கள் அனுப்பி வைப்பார்கள். முகமது அழைக்கிறார், என்னவென்று தெரியவில்லை, எனக்கு பதிலாக நீங்க சென்று அந்த செய்திகளை அறிந்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். இப்படியான ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இந்த மலை குன்றுக்கு பின்னால் ஒரு குதிரை படை ஒன்றை உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் சொன்னோம், கண்டிப்பாக நம்புவோம், நீங்க பொய் சொன்ன ஆள் கிடையாது, நீங்க பொய் பேசுறத பார்த்ததே கிடையாது, நீங்க உண்மை மட்டும்தான் சொல்லுவீங்க என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் வணங்குகிற இந்த லாத், இந்த உஸா போன்ற கடவுள் எல்லாம் கடவுள் கிடையாது, உங்களையும் என்னையும் அனைத்தும் படைத்த அல்லாஹ்வுதான் நீங்க வணங்க வேண்டும், அல்லாஹ்வுதான் கடவுள் என்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு அபூ லஹப் அவருடைய பெரிய தந்தை அது மண்ணெடுத்து வீசுறார், நாசமா போ, இது எங்களை கூட்டியா? அந்த சொல்லுக்கு முன்னால் எந்த நபியை எந்த முகமதை பார்த்து உண்மையான சொன்னார்களோ, நீங்கள் போய் பேசியதை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொன்னார்களோ,
அந்த நபிக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? மண் எல்லாம் எடுத்து வீசினார். அப்படி அவங்க யார் தெரியுமா? இவருடைய பெரிய தந்தை. அந்த குடும்பத்துல முகம்மது பிறந்த பிறகு கொண்டாடினார். ஒரு அடிமையை விடுதலை செய்தார். அந்த அளவுக்கு பாசமாக இருந்தார். ஆனால் இந்த கொலையை சொன்னவர்களுடைய நிலைகள் என்ன அப்படின்னா, அப்படியே நாசமா போ அப்படிங்கிறார். இதுக்கா ஞாபகப்படுத்த தெரியுமா? உறவுக்காரர்களிடத்தில் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும், சொந்த பந்தங்களிடத்தில் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவ்வப்போது இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சாரம் என்பது மைக்கு மட்டும்தான் பேசுவது கிடையாது. அவ்வப்போது பிள்ளைகளிடத்தில் பேசுவது, மனைவிடத்தில் பேசுவது, கணவனிடத்தில் பேசுவது, சொந்த மனிதத்தில் பேசுவது, யாரெல்லாம் தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் இந்த செய்திகளை சொல்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. யாரு போதை பயன்படுத்துறாங்க தெரிய மாட்டேங்குது. புதுசா கண்டுபிடிக்கிறான். ஒரு பேப்பர் ஒரு செய்தி படிக்கிற முட்டாய் மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறான், பபுளுகா மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறான், அது சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறான். போதையில் இருந்தா கூட அவன் போதையில இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தன் குடிச்சிட்டு வரான்னு வச்சுங்களேன், அந்த குடிகாரனுடைய நிலைகளை அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அவன் ஆடிட்டு வர்றது, அவன் மாதிரியான அவனுடைய பேச்சுக்கள், அவன் நடவடிக்கை எல்லாம் வித்தியாசம் காட்டி கொடுத்துரும். ஆனா இந்த போதை இருக்கு பாருங்க, அவன் போதையில இருக்கிறானா இல்லை என்பதை அவனை தவிர நம்மளால உணரவே முடியாது. அப்படியான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படுகிறது. பிள்ளைகளை குறிவைக்கப்படுகிறார்கள், மாணவர் குறிவைக்கப்படுகிறார்கள். இந்த போதையை மக்களத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி எல்லா விதமான வேலையில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிற நாம் இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் இந்த பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக கொண்டு செல்வது நம் மீது கடமை. நாம் மட்டும் வருதல் போதாது, நாம் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. எனக்கு எல்லாம் தெரியும், நானும் குர்ஆனை படிக்கிறேன், நானும் ஹதீஸ் படிக்கிறேன், நானும் பிரச்சாரம் செய்வேன், நானும் புத்தகத்தை வாசிப்பேன், நான் எல்லா விதமான செயல்களை அறிந்து கொண்டே இருக்கிறேன் என்று தனக்குள் மட்டும் இருந்தால் நோ யூஸ், பிரயோஜனம் கிடையாது. எப்போது பிரயோஜனமாகும் என்றால் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்வது மூலம் பிரயோஜனம். நான் மட்டும் பயனத பத்தாதுல்ல. அதான் அல்லாஹ் சொல்றான், அன்ஃபுசிக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? நாம் மட்டும் சரியாக போதுமா? முதல் நாம் சரியாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவருமே யோசித்து பாருங்கள். எல்லா விஷயத்திலும் சரியாக இருந்து கொண்டிருக்கிறேன். குர்ஆன் விஷயத்துல, ஹதீஸ் விஷயத்துல, மக்களிடத்தில் பேசுகிற விஷயத்துல, நன்மோடு பழகக்கூடிய விஷயத்துல, சமூகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில, கொடுக்கல வாங்குற விஷயத்துல, வியாபாரத்துல, எல்லா இடத்திலும் சரியாக இருக்கிறேன் என்று தன்னைத்தானே உத்தரவு கொடுக்க முடியுமா? நான் சரியாக இருக்கும் சொல்ல முடியுமா? ஜும்மாவுடைய நாடுதான், விரைவாக வர வேண்டும் என்கிற செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வைத்திருக்கிறோம். இதை பேசாத மேடைகளில் இருக்காது, கேட்காத காதுகளில் இருக்காது, பேசாத இமாம்கள் இருக்க மாட்டார்கள். நேரத்தோடு வந்து விடுங்கள், இன்னும் நன்மைகள் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான்ல, அன்ஃபுசிக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னவர்கள் கூட இந்த விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம்? நேரத்தோடு எழுகிறோமா? எங்கும் இல்லாத நேரங்கள் இங்க இருக்கிறது. 1:15 மணி, அதிகபட்சமாக 1 மணில பல இடங்கள் ஆரம்பித்துருவாங்க. இந்த நேரத்துல முடிக்கிற டைம் பல இடங்கள் இல்லை. ஆனா பாருங்க, இங்க மட்டும் பாருங்க, 1:15 ஆரம்பிச்சு 1:45 டைம் வரைக்கும் வச்சு எவ்வளவு நேரம், லாங் டைம். சுபுகுல இருந்து கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெரும் நேரம். ஆனாலும் கூட பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய நேரத்தை பாருங்களேன், சரியா இருக்கிறோமா? நமக்கு நாம சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, நாம் சரியாக இருந்தால்தான் நாம் சொல்ல முடியும்.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா விதமான விஷயங்களிலிருந்து தவறுகளிலிருந்து மீண்டு நான் சரியாக இருப்பேன். அது தொழுகையாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, தன்னை சரிபடுத்திக் கொள்வேன், நான் சரியாக இருப்பேன் என்கிற சிந்தனை மனையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் நாமும் பிற மக்களுக்கு சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னை சரிபடுத்திக் கொண்டார்கள், சஹாபாக்களும் தன்னை சரிபடுத்திக் கொண்டார்கள். ஒரு சம்பவம் போதும் நினைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர்கள் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொன்னார். அது கோபத்தோடு வருகிறார். எப்படியான கோபம் தெரியுமா? அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, உன்னுடைய தங்கச்சியும் உன்னுடைய மச்சானும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், என்னென்ன அங்க போய் பாரு, மற்ற ஊர்ல வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டான். கடும் கோபம் போறாரு, கடுமையான கோபம். அந்த கோபத்தோடு போகிற பொழுது அவர்கள் திருமறை குர்ஆனை வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். போய் கேட்கிறாரு, ஒரு வாசிச்சுட்டு இருந்தீங்களே, என்ன வாசிச்சீங்க? 2 முறை மறைக்கிறாங்க, தங்கச்சியும் மறைக்கிறாங்க, தங்கச்சியுடைய கணவரும் மறைக்கிறாங்க. ஒண்ணு இல்ல மறைக்காதீங்க, என்னன்னு சொல்லுங்க. வார்த்தைகள் முற்றுகிறது, வாக்குவாதங்கள் ஆகிறது. ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார் என்றால், தங்கச்சியும் அடிக்கிறார், மச்சானையும் அடிக்கிறார், கடுமையான அடி. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அப்படியே பொறுமையாகிறாரு. என்ன வாசித்து சொல்லப்படுகிறது? குர்ஆனுடைய ஆயத்து அப்படியே வாசிக்கப்படுகிறது. மனசுல கொஞ்சம் மாற்றம். அதே வேகத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக செல்கிறார். ஒரு பெரிய சம்பவம் அது. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பாக போகிற நேரத்தில் கூட அருக்கம் என்கிற ஒரு நபித்தோடு வீட்டுக்கு போறாரு. ஜன்னலோட பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உமர் வந்திருக்கிறார், கையில வாளோட வந்திருக்கிறாரு. பரீட்சை ஆயிடுமோ, சண்டைக்காக வந்திருக்கிறாரோ, வெட்டுவதற்காக வந்திருக்கிறோம் என்கிற அச்சம் சஹாபாக்களுக்கு தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் திறந்தவங்க ரொம்ப வேகமா வரார், உள்ள வரார், முகமது பார்க்கணும். சொன்னதுதான் தாமதம். கலிமாவை சொல்லுகிறார். கலிமாவை சொன்ன பிறகு அவருடைய நடவடிக்கையில பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த நாள் வரையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், அதற்கென்று நேரங்கள் இருக்கிறது, அதற்கென்று காலங்கள் இருக்கிறது. அப்படியான ஒரு சூழல் வருகிற பொழுது நாம் அல்லாஹ் குறித்தான செய்திகளை, இந்த மார்க்கம் குறித்தான செய்திகளை மக்களுக்கு சொல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். காபத்துல்லா இருக்குல்ல, அதனுடைய திண்டுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோமா? அல்லாஹ் தான் நம்முடைய கடவுளா? நாம் சொல்லுகிற விஷயங்கள் அனைத்து உண்மைதானான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, அல்லாஹ் தான் கடவுள், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொன்ன பிறகு கூட அதன் பிறகு நாம் ஏன் இந்த மார்க்கத்தை சொல்லாமல் இருக்க வேண்டும்? ஒரு கூட்டத்தில் கோபக்காரா இருந்தார், ஒரு கட்டத்தில் முகமதை கொல்ல வேண்டும் இருந்தார், ஒரு கட்டத்தில் அவருடைய மச்சானையும் அவருடைய தங்கச்சியும் அடித்து உதைத்தார். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இனிமேலும் இந்த மார்க்கத்தை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து காபத்துல தின்ற ஏறி மக்கள் எல்லாம் அழைக்கிறார். இன்னைக்கு இருக்க காபத்துள்ள மாதிரி இல்லை, அதை சுற்றி வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும். பெரும் பெரும் முக்கியஸ்தர்களும் அந்த இடத்துல இருந்து கொண்டே இருப்பார்கள், பெரும் வியாபாரிகள் எல்லாம் அந்த இடத்துல இருப்பார்கள். அப்படியான சூழ்நிலை எல்லா மக்களும் அழைத்து சொல்கிறார், மக்களே உங்களிடத்துல ஒரு செய்தி நான் சொல்கிறேன். எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா? நீங்க எதையும் வணங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கடவுளே கிடையாது, மண்ணங்கட்டி, அதெல்லாம் கல்லு, ஒண்ணுக்கு உதவாது. நீங்க அல்லாஹ்தான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்திகளை சொன்னார். ஒரு முறை விட்டார்கள், 2 முறை விட்டார்கள், 3ஆம் முறை வீரியமாக சொல்லுகிற நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உமர் அவர்களை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடுமையான அடி, சுயநினைவு இல்லாத அளவுக்கு. உமர் அவர்களுக்கு சுயநினைவுகள் எல்லாம் இல்லாத சூழல்ல அவர்கள் அடித்து தண்டிக்கப்பட்டார். அப்படியே ரொம்ப போதையில் இருக்கிறாங்க. அப்படியான சூழல்ல அங்கிருந்த மக்கள் எல்லாம் அப்படி தூக்கிட்டு போய் அபூபக்கர் ஒரு வீட்டில் போய் இருக்கிறார். கண் விழிக்கிறார், கண் விழித்து கேட்கிறாரு, முகமது எப்படி இருக்கிறார்?
அந்த வார்த்தைகளை பாருங்கள், அவருடைய சொல்லை அவருடைய நடைகளை எப்படி நேசித்திருப்பார்கள். எதற்காக இந்த விஷயம் நினைவுபடுத்துகிறோம் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற நாம், ஏகத்துவ கொள்கை இருக்கக்கூடிய நாம், குர்ஆனையும் ஹதீஸையும் நம்பி வாழ்கிற நாம், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதை தவிர எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லை என்று எண்ணி வாழ்கிற நாம், அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டார்கள், மக்களிடத்தில் சொன்னார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது, நாம் நமக்கு பின்னால் நடக்கக்கூடிய, நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய எத்தனை விதமான தவறுகளுக்காக வேண்டி நாம் எத்தனை நபர்களை எச்சரிக்கை செய்திருக்கிறோம். சமூகம் சார்ந்த எச்சரிக்கை நம்ம இடத்தில் இருக்கிறதா? குடும்பம் சார்ந்த எச்சரிக்கை நம்ம இடத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களை பாருங்கள், ஏராளமான தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எச்சரிக்கை என்பது நாம் யோசிக்கிறோம், சொன்னதை பிளவுபட்டு போயிருப்போம், குடும்பத்தில் யாரும் பேசாம போயிடுவாங்களோ, சொந்த பந்த உறவுகள் இல்லாம போயிடுமோ, நட்பு வட்டாரங்கள் இல்லாம போயிடுமோ, நிர்வாக அந்த சீர்கள் ஏற்பட்டு விடுமோ என்பதெல்லாம் நாம் நினைத்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் சுட்டி காட்டாமலே இருந்து விடுகிறோம். ஒரு பெரும் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் சிறிய தவறுகளை செய்கிற அந்த நேரத்திலேயே நம்ம தட்டி விட்டுறணும், இதெல்லாம் தப்புப்பா செய்யக்கூடாது. அவன் சொன்னா கேட்கணும், இல்லை என்றால் அதை அடித்து திருப்பதற்கான முயற்சிகள் நம்ம செய்யணும், வேற வழி இல்லை. ஏன்னா அப்படியான ஒரு காலகட்டம் நினைச்சு பார்க்க முடியல. அசால்ட்டா சிகரெட் பிடிக்கிறாங்க, அசால்ட்டா தண்டடிக்கிறாங்க, கூட்டமாக சேர்த்துக் கொள்கிறார்கள். அப்படியான தவறுகள் எல்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பெரிய வயசு சொல்ல முடியாது, ஒரு 13 வயசு உள்ளவன், 12, 13, 14 வயசு ஒரு வயசா நினைச்சு பாருங்க. ஆனா இந்த வயசுகள்ல இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தவறுகள் செய்கிறார் என்றால் அந்த தவறுகளுக்கு துணை போகக்கூடிய யார்? சாதாரணமாகவே அவர் செய்கிற தவறுகளை குடும்பத்தில் வாழ்கிற நாம் அப்போது தட்டிவிட்டு இருந்தால், அடித்து திருத்திருந்தால், இப்படியான ஒரு பெரும்பாகம் செய்வதற்கு முன் வருவானா? அவன் எதை பேசினால் கூட நம்ம ரசிக்கிறோமே. தப்பா ஒரு வார்த்தை பேசுறான்னு வச்சுங்க, என் பிள்ளை என்னமா பேசுறது பத்தியெல்லாம் அசால்ட்டா பேசுறான். ஒரு கட்டத்துலதான் நம்மளை ஒருத்தவங்களை அவர் இவர் சொல்லுவதற்கே நம்ம பயப்படுவோம். அப்படியான ஒரு காலம். யாராக குடும்பத்துல உள்ளவங்களை சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ மச்சவனோ இப்ப யாராக இருந்தா கூட சித்தப்பா அழைச்சாங்க, பெரியப்பா அழைச்சாங்க, மாமா கூப்பிட்டாங்க, அந்த இங்க வார்த்தை வரும். இன்னைக்கு அசால்ட்டா அவர் கூப்பிட்டாரு, அங்கதான் உட்காந்துட்டா இருப்பாரு, ஈஸியா சொல்லிடுறானே. சாதாரணமாகவே தாய் எப்படி சொல்றாங்க தெரியுமா? தந்தையோடு ஒப்பந்தம் பேசுறாங்க, அப்பா உன் கொண்டாடி சரியில்லை, புள்ள அம்மாவா அப்பா அது பேசுது, புள்ள உன் கொண்டாடி சரியில்லை சொல்லிடு. எந்த காலத்துல இருக்கிறீங்க? பயமா இருக்குங்க. அப்படி எல்லாம் பேசும்போது தாயும் தகப்பனும் ஒரு சந்தோஷம், எப்படி பேசுது, எத்தான் பேசுது, வழி வந்த பிறகுதான் தெரியுது. பயமா இருக்குல்ல? ஏன் பயம் வருது அப்படின்னா, எதுக்காக சொல்கிறோம்னா, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, சமூகம் சார்ந்த மக்கள் மட்டுமே பிரச்சனைகள் இல்லை, தான் குடும்பத்திலும் நம்ம பிள்ளைகள் இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய செய்தி சொல்லப்படுது. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், கேட்கக்கூடிய நம்ம உங்கள் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னா நம்முடைய அந்த நிலைகள் சற்று மாறும். தவறுகள் நடந்தால், தவறான ஒரு சிந்தனை பார்த்தால், தவறான ஒரு செயலை பார்த்தால், தவறான ஒரு பேச்சுக்களை பார்த்தால் சொல்லி திருத்துவது தாயுக்கும் தகப்பனுக்கும் கட்டாய கடமை. நம்ம ஒரு சின்ன விஷயம் தானே, இதுதானே பேச்சு தானே அப்படி விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு ஊர்ல யாரையும் மதிக்க கிடையாது. அவன் பேசுகிற பேச்சை காது கொடுத்து கேட்க முடியும். அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறான், இரட்டை வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தைகளை பேசிட்டு அவன் சிரிக்கக்கூடிய சிரிப்பை பாருங்கள், நமக்கு அப்படியே கோவம் அப்பெல்லாம் பேசுறான். நமக்கெல்லாம் என்னடா இப்படி ஆயிட்டாங்க. பொறுப்பு இருக்கு, சமூக பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு விஷயங்களை சுமந்து இருக்கிறோம், குர்ஆனையும் ஹதீஸும் சுமந்து இருக்கிறோம். கேட்ட விஷயங்களை, செவிமடுத்த விஷயங்களை பிற மக்களிடத்தில் சொல்லும்போது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்தை விதான சொல்கிற போது கூட பல்லிகு அன்னி ஒரு வாயா என்று சொன்னார்கள். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அவர்கள் உங்களை விட தெளிவாக புரிந்து கொள்வார்கள் சொன்னார்.
ஜும்மாவில் எல்லாம் கூடியிருக்கிறோம் என்றால் வந்திருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வராத மக்களுக்கு சொல்வது உங்கள் மீது கடமை, சொல்லியே ஆகணும். இந்த தாவாயை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது எல்லாருமே கடமையாக இருக்கிறது. இது ஆளுநர்கள் மட்டும்தான் கடமை, பொதுமக்களின் கடமை இல்லை என்று மார்க்கும் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்களோடு சேர்ந்து சஹாபிய பெண்மணிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு சேர்த்தார்கள். அதன் பிறகு ஆலிம்கள் சேர்த்தார்கள், தாயிகள் சேர்த்தார்கள், தபா தாபிகள் சேர்த்தார்கள், பல இமாம்கள் கொண்டு சேர்த்தார்கள். இன்னைக்கு பல ஹதீஸ்களை வைத்திருக்கிறோமே, அந்த ஹதீஸ்கள் எல்லாம் எப்படி வந்தது என்றால் பல இமாமுடைய தியாகங்கள் அதில் இருக்கிறது. ஒவ்வொரு ஹதீஸுக்காக வேண்டி அவர்கள் 10 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, ஈராக்கு, எகிப்து, சவுதி என்று அவர்கள் போகாத நாடுகளே கிடையாது. அந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள். ஒரே ஒரு ஹதீஸுக்காக வேண்டி, ஒரே ஒரு செய்திக்காக வேண்டி. அந்த செய்தி இது சரியா இது தவறா என்பதை உணர்ந்து கொள்வதற்கு பல மாநிலம் எடுத்தது. நாம் செய்திருக்கக்கூடிய தியாகம் என்ன? ஒரு பெரிய விஷயமே இல்லையே. கற்ற கல்வி மக்களிடம் சொல்ல போறோம். தான் தெரிந்திருக்கக்கூடிய விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல போறோம். நாம் தெரிந்த விஷயத்தை மனிதர்களுக்கு சொல்ல போறோம். தான் தெரிந்த விஷயத்தை கணவருக்கு சொல்ல போறோம். தான் தெரிந்த விஷயத்தை மற்ற எல்லா மக்களும் உறவுகளுக்கு சொல்ல போறோம். இதுல என்ன கஷ்டம் போகுது? வட்டி வாங்குறாங்க அப்படின்னா, வட்டி வாங்க நல்லாவே தெரியுது, வட்டி வாங்காதீங்க தப்புன்னு சொல்வதற்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்னத்தை பெருசா நம்ம சாதிச்சுட போறோம்? என்ன எதிர்ப்பு நமக்கு வந்துட போகுது? யோசிச்சு பாருங்க. சிகரெட் பிடிக்கிறான் என்றால் இது தவறா, இது செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கெட்ட வார்த்தைகளை பேசுகிற பொழுது இது தவறுன்னு சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பெரிய தியாகம் இல்லையாங்க நம்மளா? அவனோட ஒப்பிட்டு பார்த்தவங்க சொன்னா நாம் செய்கிற வார்த்தைகள், அந்த சொல்லுக்கள் எந்த ஒரு தியாகமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க செய்த தியாகத்தோடு நம்முடைய தியாகத்தை ஒப்பிட்டு பார்த்தவங்க சொன்னா கால் தூசி கூட போவாங்க. அப்படியெல்லாம் தியாகத்தை செய்து இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். தாவா பணியில் ஈடுபட்டார்கள். பல இமாமுடைய வரலாற்றை பார்த்தோம்னு சொன்னா பேசவே முடியாது. மார்க்கத்தை சொன்னதுனால பல ஆண்டுகளாக சிறைச்சாலை உள்ளாக்கப்பட்டார்கள். பல இமாமுடைய வரலாறு புத்தகத்தின் நிலைகளை பார்த்தோம் என்றால் சிறைச்சாலை இருந்த பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை சொன்னால் சிறைச்சாலை, சிறையில் அடைத்தவனும் முஸ்லீம் தான், சிறைக்குள்ள போனவனும் முஸ்லீம். யோசிச்சு பாருங்க, எப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப இப்படி இக்கட்டான சூழல் இருந்தால் கூட அல்லாஹ் குறித்து பேசுவதற்கும் இந்த மார்க்கத்தை குறித்து பேசுவதற்கும் அவங்க தயங்கியதே இல்லை, அசால்ட்டா சொன்னாங்க. ஆனா நமக்கு ஒரு பெரிய எதிர்ப்புலாம் இல்லை. ரொம்ப இலகுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அன்றாட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுடைய நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மோசமாக கவலையாக இருக்கிறது. இதிலிருந்து மக்கள் மீள வேண்டும் என்றால் இது தாவா காலத்தை இன்னும் உறுதியாக, தெளிவாக, ஆக்கப்பூர்வமாக கொண்டு செல்வது வந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் குறிப்பாக நிர்வாகத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த சவாலில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்க வேண்டும் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய முதல் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 முக்கியமான தகவல்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, வருகிற 5ஆம் தேதி திருச்சியில் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்துடைய சார்பில் சமுதாய செல்வம் என்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு 90க்கும் மேற்பட்ட பெர்சன்டேஜில் மார்க் எடுத்திருக்கிறாங்களோ அவர்களுக்காக வேண்டி ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக, அவங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக ஒரு வழியை ஏற்படுத்தணும். அவங்களுடைய கல்வி தகுதியை உயர்த்த வேண்டும், அவர்களும் உயர்கல்வியிலே ஒரு சிறந்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக நடத்திட்டு வராங்க. இந்த வருஷமும் நடத்துகிறாங்க. இதை ஒரு 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், நெல்லை, திருச்சி என்று 4 மண்டலமாக பிரித்து நடத்துகிறாங்க. கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் கலந்து கொள்ளுங்க.
அதே வேளையில உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய உறவுக்காரர்களுடைய பிள்ளைகள் ஒரு அதிகமான மார்க் எடுத்திருந்தாங்க, இன்னும் அந்த நிகழ்ச்சிக்கு பதிவு பண்ணல அப்படின்னு சொன்னா நோட்டீஸ் இருக்கிறது. அந்த நோட்டீஸ்ல எங்க பதிவு பண்ணணும், எப்படி பதிவு பண்ண வேண்டும் என்கிற இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்ய வாய்ப்பு இருந்தால் அதையும் செஞ்சுக்க அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஒன்று. இரண்டாவது, ஜும்மாவுடைய நேரம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நம்ம புதுசா சொல்லுவது இல்லை. அந்த ஹதீஸுக்கு வரும்பொழுது யார் நேரத்தில் குளிச்சுக்கிட்டு விரைவாக பள்ளிவாசலுக்கு வராரோ ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்து நன்மை இருக்கிறது, ஒரு மாட்டை குர்பான் கொடுத்து நன்மை இருக்கிறது, ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்து நன்மை இருக்கிறது, ஒரு கோழியை குர்பான் கொடுத்து நன்மை இருக்கிறது, அதன் பிறகு ஒரு முட்டை அப்படின்னு சொல்ல முடிக்கிறாங்க. இந்த செய்திகள் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு, நம்ம புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எவ்வளோ நேரங்கள் இருக்கு, எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி நம்ம நேரங்களை ஒதுக்குறோம். உலகம் சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டி எவ்வளோ நேரங்கள் ஒதுக்குறோம். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஒரு உணவு சமைக்க வேண்டும் என்றாலும் கூட அந்த உணவுக்காக வேண்டி காலையில் இருந்து கணவன்மார்கள் அவங்க அந்த மார்க்கெட்டு போகிறது, ஜாமான் வாங்குறது, கறி வாங்குறது, அதுல நேரத்தை ஒதுக்கல இருந்து அதை வாங்கிட்டு கொண்டு மனைவிட்ட கொடுத்து அதை சரி பண்ணி காய்கறி வெட்டி கறியை போட்டு சோறை ஆக்கி அதற்கென்று ஒரு டேஸ்ட் உருவாக்குறதுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம செலவு பண்றோமோ, ஆனா தொழுகைக்குன்னு வரும் பொழுது ஒரு நேரத்தோட போகணும், தொழுகையை கலந்துக்கணும், அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல் ஆசை நம்மளுக்கு குறைவாகவே இருக்கிறது. எப்படி உணவுகள் விஷயத்துல நாம் நேரங்களை ஒதுக்குகிறோமோ அதை விட கூடுதலாக இதுக்கு ஒதுக்கும். உணவு என்பது இப்போ தொழுகை முடித்த பிறகு நீ சாப்பிட முடிஞ்சு ஒரு தூக்கத்தப்பட்டவன அவ்வளவுதான். ஆனா வெள்ளிக்கிழமை ஒரு தூக்கம் வரும், அந்த ஒரு தூக்கம் வேற எப்போதுமே வராது. அப்படியான ஒரு தூக்கம் வந்துடும். அப்படியான ஒரு உணவு அதை சேர்த்திருக்கக்கூடிய நெய்யா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், டேஸ்டா இருக்கட்டும், சாப்பிட்டு முடிச்ச பிறகு தூக்கம் வரும் பாருங்க, சுபஹானல்லாஹ். மற்ற நாட்கள்ல அடிச்சு போட்டா கூட அப்படி தூக்கம் வராது, வெள்ளிக்கிழமை அப்படியான தூக்கம் வரும். உணவு அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும். ஆனா அது தொழுகை முடிந்து அது சாப்பிட்டோடு தூக்கத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் ஜும்மாவுடைய தொழுகை என்பது அது மறுமைக்கான ஒரு சேமிப்பு, கபருடைய வாழ்க்கைக்கான ஒரு சேமிப்பு, நாளை மறுமை நாளில் அது வெற்றிக்கான ஒரு சேமிப்பு. அது உணர்வு. எப்படி அதற்காக நேரத்தை ஒதுக்குறோமோ அதை விட கூடுதலாக ஜும்மாவுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். மற்ற நாட்களில இன்னும் கடந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் விரைவாக ஜும்மாவுக்கு வந்து கலந்து கொண்டு அதிகமான நன்மைகளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் ஆக்குவார் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.